ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 11/6/2025 வைகாசி மாதம் 28ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான புதன்கிழமை நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:35 இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம், இன்றைக்கும் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை, ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:59 வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். இன்றைய திதி இன்று மதியம் 1:53 வரை பௌர்ணமி, அதன் பின்பு தேய்பிறை பிரதமை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 8:59 வரை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இருக்கின்றது. அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் துவங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். பிறருக்கு கடன் எதுவும் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. வேலையிலே தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சிறிய பேச்சுவார்த்தை அது பெரிய சண்டையிலே முடியும். ஆகவே மிக 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 கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற வரவு இருக்காது. அதனாலே மனம் சங்கடப்படும். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடிங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப சிறப்பான நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆனால் அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடவே கூடாது. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே வேலையிலே கவனம் செலுத்த வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். கருத்து சொல்லாதீர்கள். சமூக ஊடகங்களிலே எதுவும் கருத்து எழுதாதீர்கள். அரசியலை பற்றியோ மற்ற ஏதேனும் சென்சேஷனல் பிரச்சனைகளை பற்றியோ சமூக ஊடகங்களிலே எதுவும் கருத்து தெரிவிக்காதீர்கள். அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் எளிதிலே அந்த வேலை நல்லபடியாக முடியும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம், காத்திருந்த ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வர நல்ல சூழ்நிலை உருவாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையிலே ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகனத்து வகையிலே மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். சிறப்பான நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம். மனக்குழப்பங்கள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்து. தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும்.
கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். அதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். வழக்கு மன்றம் செல்லாமலேயே உங்களுக்கு சொத்துக்கள் தேடி வரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலையில் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தன வரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இடையே முடியும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம் எல்லோருக்குமே வாழ்க்கையிலே எல்லாம் கிடைத்து விடுவதில்லை. எப்படிப்பட்டவருக்கும் ஏதேனும் ஒரு சோகம் என்பது இருக்கும். கிடைக்காதது என்பது ஒன்று எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று இருக்கும். ஆண்டி முதல் அரசன் வரை இதுதான் நியதி. இப்படிப்பட்ட நிலைகளிலே நமக்கு எது உதவும் என்றால் கடவுள் நம்பிக்கை என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழியை நமக்கு சரியான முறையிலே நமக்கு பயணம் செய்வதற்கான வழியை காட்டுவது என்பது கடவுள் நம்பிக்கை ஒன்றுதான். அதனை ஆகவே எப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்திலே. நாம் நினைத்து கொள்வோம், அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து அவருக்கு என்ன பெரிய கார் வைத்திருக்கின்றார், பெரிய வீடு வைத்திருக்கின்றார், நிலபுலன்கள் இருக்கின்றது என நினைத்து கொள்வோம். ஆனால் அருகே சென்று அவரிடம் பேசி பார்த்தால்தான் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். இவ்வளவு கடன் இருக்கின்றது வீட்டின் பேரிலே, இவ்வளவு கடன் இருக்கின்றது நிலங்களின் பேரிலே என்றெல்லாம் அவர் சொல்லும்போது நாம் என்ன நினைத்து கொள்வோம், ஆகா இவரை விட நாம் பரவாயில்லை, இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என தோன்றும். ஆகவே எல்லாமே கிடைத்துவிட்ட மனிதன் என்பவன் யாருமே இல்லை. இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக சொன்னார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. நமக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து
ஏதோ அவர் அளவுக்கு நாம் கஷ்டப்படாமல் இருக்கின்றோம், பாவம் அவரும் நம் போல் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டுமே அன்றி நமக்கு மேலே இருப்பவரை பார்த்து கொண்டு அவர் அப்படி இருக்கின்றாரே, இவர் இப்படி இருக்கின்றாரே என்று நினைத்தால் நமக்கு உள்ள வாழ்க்கையும் நரகமாகிவிடும். பெரும்பாலோர் அப்படித்தான் இருக்கின்றோம். வாழ்க்கையிலே நமக்கு என்ன கிடைத்திருக்கின்றோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் வேண்டும். அந்த பக்குவத்தை நமக்கு தெய்வ நம்பிக்கை தான் தரும். எப்படி பூக்களிலே நறுமணம் இருக்கின்றதோ, எண்ணெய் விதைகளிலே எண்ணெய் இருக்கின்றதோ, மரக்கட்டையிலே நெருப்பு இருக்கின்றதோ, பாலிலே நெய்யும் தயிரும் இருக்கின்றதோ, கரும்பிலே சர்க்கரை இருக்கின்றதோ, அப்படித்தான் கடவுள் நம்முடைய உடம்பிலே வாசம் செய்து வருகின்றார். புத்தி உள்ள மனிதன் இதை புரிந்து கொள்வான். மனித வாழ்க்கையிலே மிக முக்கியமான 5 விஷயங்கள்: வயது, வேலை, பொருளாதாரத்திலே அடுத்தவரிடம் சென்று கேட்காத அளவிற்கு வசதி, படிப்பு, நம்முடைய இறுதி காலம் அதாவது மரணம். இவை எல்லாமே நாம் கருவில் இருக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நாம் இவ்வளவுதான் படிக்கப் போகின்றோம், நமக்கு இதுதான் வேலை, நம்முடைய வருமானம் இவ்வளவுதான், நமக்கு வாய்க்கப் போகின்றவள் இப்படித்தான், நம்முடைய மரணம் இப்படித்தான் என்பதையெல்லாம் விதியின் ரேகைகள் நாம் கருவிலே இருக்கும் போதே எழுதி வைத்து விடுகின்றது. ஒரே ஒரு காரியத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்க ஆசைப்பட்டால் அது முடியும். மற்றவர்களை தூஷணையாக பேச துடிக்கும் நம்முடைய நாக்கை அடக்கி வைத்தால் அதுதான் நா காக்க. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, நல்லதையே பேசு என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். வெளிதேசத்திலே உன்னுடைய அறிவு உனக்கு நண்பன், வீட்டுக்குள் உன் மனைவிதான் உன்னுடைய நண்பன் என சொல்வார்கள். வியாதியஸ்தனுக்கு மருந்துதான் நண்பன், மரணத்துக்கு பின் உன்னுடைய நண்பன் நீ செய்த தர்மம்தான். நாம் இன்றைக்கு வாழ்கின்ற வாழ்க்கையிலே செய்கின்ற அறம் சார்ந்த தர்மம்தான் நம்முடைய வாழ்வு முடிவுக்கு பின் நாம் சொர்க்கலோகம் போவதற்கான வழியை காட்டும். ஆசைப்பட்டவர்களிடமிருந்து பிரிவு, நெருங்கிய உறவினர்களிடமிருந்து அவச்சொல், தீர்க்க முடியாத கடன், கொடுங்கோல் அரசனுக்கு செய்யும் சேவை, கெட்ட புத்தி உள்ளவர்களுடன் நட்பு, இவை போதும் ஒரு மனிதனை எரிப்பதற்கு. வேறு நெருப்பு தேவையில்லை. ஆகவே எல்லா வேளைகளிலுமே நாம் பக்தியை கை கொண்டு விட்டால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வராது. வயதான காலத்திலே மனைவியினுடைய மரணம், சகோதரர் கையிலே பண அதிகாரம், தினசரி உணவுக்காக மற்றவரை அண்டி நிற்பது, இவைதான் வாழ்க்கையினுடைய முரண்பாடுகள். இவைதான் நம்முடைய துக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. இதை எப்படி வெல்வது? தெய்வ நம்பிக்கையால் மட்டுமே இதனை நாம் வெல்ல முடியும். தெய்வ நம்பிக்கை என்பது ஆழ பதிந்து விட்டால் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களும் கூட நம்மை பாதிக்காது. நல்ல படிப்பு வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவன் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் காமம், குரோதம், லோபம். அழகுபடுத்தி கொள்வது, வேண்டாத பொழுதுபோக்குக்காக நேரம் செலுத்துவது, அதிகமான தூக்கம், எல்லா விஷயங்களிலுமே எல்லை மீறி நடத்தல் போன்றவை ஒரு மனிதனுடைய, ஒரு மாணவனுடைய கல்வியை கெடுத்துவிடும். இந்த உலகம் என்பது ஒரு அழகான மரம், எப்போதும் 2 ருசிமிக்க பழங்களை கொடுக்கும். அழகான மிருதுவான பேச்சு, நல்லவருடைய சேர்க்கை என்பது நமக்கு நல்லவற்றையே கொடுக்கும். ஆகவே அனுதினமும் கோவிலுக்கு செல்வது என்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு காலையிலே அலுவலகம் கிளம்புவதற்கு முன்பாக வீட்டிலே ஒரு சிறிதாக பூஜையை செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும். அதேபோல் மாலையிலே அலுவலகம் முடிந்து வந்த பின் நேரம் இருந்தால் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வர வேண்டும். அல்லது இல்லத்திலேயே அமர்ந்து இறைவனை குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிட நேரமாவது நினைக்க வேண்டும். அப்படி நாம் இந்த தெய்வ நம்பிக்கை என்பதை மிகப்பெரிய ஊன்றுகோலாக பிடித்து கொண்டு விட்டால் வாழ்க்கையிலே எந்த நிலையிலுமே நாம் சறுக்க மாட்டோம். நம்முடைய நட்பு வட்டத்திலே இருப்பவர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அவர்களோடு நாம் பழகித்தான் ஆக வேண்டும் என்றாலும் அவர்களுடைய அந்த கெட்ட பழக்கங்கள் நமக்கு வராமல் நம்மை காக்கும் நம்முடைய தெய்வ நம்பிக்கை. கூடாது, இது கூடாது, இது பாவம்,
இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்கின்ற அந்த ஒரு மனத்துணிவை நம்முடைய எண்ணத்திலே நாம் வைத்து கொண்டு விட்டால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நல்லவனாக வாழ முடியும். இக்காரணத்தை கொண்டும் பாவம் செய்யக்கூடாது என்பதை மனதிலே ஒரு சங்கல்பமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் ஒரு சில செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள் இருக்கின்றது, அவற்றை செய்யக்கூடாது. நெருப்பு, ஆசிரியர், பசு, கன்னிப்பெண், வயதானவர்கள், குழந்தைகள் இவர்களை காலால் எட்டி உதைக்கக்கூடாது. அதாவது மறந்தும் கூட அவர்கள் மேல் கால் படும்படி நடக்கக்கூடாது. நம்முடைய குடும்ப நலத்திற்காக பிறருடைய குடும்ப நலனை கெடுக்கக்கூடாது. இவையெல்லாம் நம்முடைய மனதிலே ஒரு சங்கல்பமாக கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த மனித பிறவியானது நமக்கு ஒரு இனிப்பான ஒரு பயணமாக இருக்கும். இந்த மனித பிறவி என்பதே பயணம்தானே. எங்கிருந்தோ வந்தோம், எங்கோ செல்ல போகின்றோம். ஆக இடைப்பட்ட இந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொள்வதற்கு இறை நம்பிக்கை என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும், நம்மை அழைத்து செல்கின்ற படகாக இருக்கும். சீதையின் மிக அதிகமான அழகு அவள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தது. ராவணனுடைய அளவு கடந்த திமிர் அவனுடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தது. மகாபலியினுடைய அளவுக்கு அதிகமான தானம் செய்யும் புத்தி அவன் ஏமாறுவதற்கு வழி செய்து கொடுத்தது. மனிதன் தனியாகவே இந்த உலகத்துக்கு வருகின்றான், தனியாகவே இந்த உலகத்தை விட்டு செல்கின்றான், தனியாகவே தான் செய்த நல்லது கெட்டது போன்றவற்றின் பயனை அனுபவிக்கின்றான், தனியாகவே தனக்கு உண்டான முடிவு நிலையை அடைகின்றான். எனவே வாழ்க்கையிலே இருக்கின்ற காலத்திலே இறைவனுடைய எண்ணத்திலேயே எப்போதும் இருந்து அடுத்தவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து, அதுதான் முக்கியம். அடுத்தவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய 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 நம்முடைய கர்ம பலனாவது குறைந்து நாம் இந்த வாழ்வை முடித்துவிட்டு செல்லும்போது நமக்கு சொர்க்கத்திலே நமக்கான இருக்கை நிச்சயமாக தயாராக இருக்கும். ஆகவே வாழ்கின்ற காலத்திலே யாரையும் வஞ்சிக்காமல், யாருடைய பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகாமல் வாழ்வோம். இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவி என்கின்ற பேற்றை பெற்றிருக்கின்றோம், இறைவன் நமக்கு அளித்திருக்கின்றான். ஆகவே இறைவனை அன்றாடம் துதிப்போம். பூஜைகளை செய்ய 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 நம்முடைய மனமானது மனம் மிகுந்த மலரை போல் மாறிவிடும். பூவான மனதிலே காயான எண்ணங்கள் தோன்றாது, அவை மற்றவர்களை காயப்படுத்தாது. எனவே அனுதினமும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி இந்த வாழ்க்கையை நடத்துவோம். எல்லா நலமும் வளமும் பெற்று இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.